Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோக்குள்ள நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான சுவையான கருப்பு கவுனி அரிசி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நான் இந்த அரிசியை கழுவிட்டு நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துர்க்கேன். நீங்க நிழல்ல கூட உலர்த்திட்டு எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 4 ஏலக்காய் அதில் போட்டுட்டு சும்மா அப்படியே கலக்கி விட்டுருங்க. அந்த சூட்லேயே அது நல்லா வறுபட்டுரும். அடுத்ததை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு அதை பொடியாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் ஒரு கலக்கிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் தான் நம்மளோட பைண்டிங் ஏஜென்ட். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது உருண்டை ஆகிற பதம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் டிமாண்டாக இருக்குது, கொஞ்சமாக இருந்தால் போதும், இல்லை நெய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு பதிலாக அதை பாகு மாதிரி கரைச்சிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த லட்டு பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.